Hello all, a very good day to all of you. This is Vilasini from Veranda IAS and friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா the daily current affairs analysis for the dates November 25 and 26. இப்போ நம்ம ஃபாலோ பண்ற சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா the Hindu International Edition. So in the context, yes, I keep reiterating this. So உங்க prelims examக்கு there is not much time, right? November month முடிய போகுது and I think in one more month New Year 2026 குள்ள enter ஆக போறோம். So in the context, as aspirants, you have to plan your preparation effectively. So yes, I think test series start பண்றதுக்கு this is a very good time. And also நீங்க answer writing practice ரொம்ப பண்ணலனா at least try writing one answer a day. உங்க மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து அட்லீஸ்ட் ஒன் ஆன்சர் டே நீங்கள் எழுதுனீங்கன்னா சம்வேர் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கை இன்கார்பரேட் பண்ணுங்கள் இன் யோர் ரெகுலர் ஸ்கெடியூல். தட் இஸ் ஒன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ஷுவல் கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எஃபர்ட்ஸ் எடுங்க. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யூஆர் கோயிங் டு பி ரீடிங் ஸோ மெனி திங்ஸ், ரைட்? நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஏகப்பட்ட விஷயத்த நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ சம்வேர் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா there will be a lot of information overload, கரெக்டா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடை வந்து பெட்டராக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ஹியர் ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சு படித்தா கண்டிப்பாக இட் வில் ஸ்டே இன் our memory for a very long run. So here my request or my advice to all of you is also that நீங்கள் படிக்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு படிங்க, தெளிவாக படிங்க அண்ட் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணுங்க. பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் த டே பிரெயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ரொம்ப இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணிங்கனாலுமே இட் இஸ் வெரி ஈஸி டு ஃபர்கெட். ஸோ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சம்டைம்ஸ் நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, மேபி நீங்கள் 11th and 12th ஒரு டிஃபிகல்ட்டான சாப்டர் சயின்ஸ் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 3 to 4 hours எஃபர்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி அந்த டாப்பிக்கை ப்ராப்பராக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் நீங்கள் நடுவில் வந்து அந்த டாப்பிக்கை ரிவைஸே பண்ணல, இல்லை நீங்கள் ஒரு பெரிய கேப் இல்லை பிரேக்கை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் திருப்பியும் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இட் வில் ஃபீல் லைக் யூஆர் ரீடிங் திஸ் அகெயின் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறது வந்து அகெயின் இட்ஸ் லைக் புட்டிங் 3 to 4 hours எஃபர்ட். பட் இதே விஷயத்த நீங்கள் ஒரு 2-3 வாட்டி அந்த டைம்லேயே நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே டாபிக் இன்ஸ்டெட் ஆஃப் 4 hours நீங்கள் half an hourல கூட ரிவைஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்கலாம். So this tells you that revision is prima facie very, very important. So here, few things that I want you to keep in mind is, உங்களோட regular schedule, நீங்கள் என்ன schedule follow பண்ணிட்டு இருக்கீங்களோ, continue doing that. ஒரு answer daily எழுதுங்க, right? Previous year questions, at least 2 to 3 questions daily decode பண்ணுங்க. When I say decode, all I'm trying to tell you is, நீங்கள் decode பண்ணும்போது ரொம்பவே தெளிவாக decode பண்ணணும். For example, இந்த டாபிக் என்ன, இந்த டாப்பிக்கில் என்ன கேட்குறாங்க, இதோட பேக்ரவுண்ட் என்ன, வாட் இஸ் தி evaluator trying to test over here, எல்லாமே நீங்கள் எஃபெக்டிவ்லி டீகோட் பண்ணணும். தட் இஸ் வாட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டீகோட் பண்ணுறதோட மீனிங். ஓகே, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கான்செப்ஷுவல் கிளாரிட்டி, ரிப்பீட்டட் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ், இதை மட்டும் நீங்கள் உங்கள் ரெகுலர் ஸ்கெடியூலில் இன்கார்பரேட் பண்ணுங்கள். யூ yourself will notice a lot of changes. Okay, ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. Next, moving forward, let's start off on a positive note. Number 1, study hard, break your limits, then get used to it. This is how you do clear civil services. So basically, what is that important quality which is being spoken over here வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிவியரன்ஸ். யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, ரைட்? யூஆர் கான்ஸ்டன்ட்லி டெடிகேட்டட். உங்கள் பர்சிவியரன்ஸ் இஸ் ஆல்சோ குவைட் ஸ்ட்ராங் அண்ட் குட். நீங்கள் சிக்னிஃபிகண்ட் எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்கீங்க அண்ட் யூஆர் ட்ரைங் டு புஷ் ஃபார்வர்ட் அண்ட் ஒர்க் ஹார்ட். அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து ஒரு ஹேபிச்சுவேட் ஆகிடும் உங்களுக்கு. இட் வில் பிகம் அ ஹேபிட், இட் வில் பிகம் அ ரொட்டீன். அண்ட் வென் திஸ் ரொட்டீன் கீப்ஸ் ஆன் கண்டினியூவிங், ரைட், இது வந்து கண்டிப்பாக இட் வில் ஹெல்ப் யூ புஷ் ஃபார்வர்ட் டு கிளியர் யோர் சிவில் சர்வீசஸ், ரைட்? ஸோ இந்த கான்டெக்ட்ஸை ரிமெம்பர் திஸ். ஸ்டடி ஹார்ட் அண்ட் எஸ் பிரேக் யோர் லிமிட்ஸ். உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. கம் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன், ரைட்? ஒன்லி தென் லைஃப் வில் ஆல்சோ பிகம் சிம்பிளர். ஓகே, ஸோ உங்களால் முடியும். there's nothing that you can't. So you have to believe in yourself and you have to come out. Only then you'll be able to reach there. Fine. Next, இந்த இமேஜை பாருங்க, right? So step 1, 2, 3, 4, 5 and finally success. So here முதல் படி டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ கூட நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் நான் கொண்டு வரணும், I need to come up with a strategy, இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வைக்கும்போது the first step will always be difficult, no doubts at all. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் தாண்டி ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர சப்சிக்வெண்ட் எல்லா ஸ்டெப்ஸுமே யூ வில் ஹாவ் மச் மோர் கிளாரிட்டி அண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் இப்படி தடுமாறீங்கன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். பிகாஸ் ஹியர்
every starting step is difficult, right? So every day இது ஒரு routine ஆக்குங்க, habit ஆக்குங்க, make it a practice, incorporate this in your daily life. இது நீங்க பண்ண இது ஒரு routine ஆகும்போது it will become much more easier and smoother for you. Okay, so keep this in mind. Fine. Okay, in the context, let us look at the important topics. So number one, Goa tops in digitization of SIR reforms. So in the context, நிறைய ஸ்டேட்ல SIR பற்றி பேசிகிட்டே இருக்கோம். ஸோ லெட் அஸ் குவிக்லி ரீகேப் எஸ்ஐஆர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிஎஸ் பேப்பர் 2 பாலிட்டி. நெக்ஸ்ட் NTCA. ஸோ டைகர் ரிசர்வ்ஸ் பற்றி ஜென்ரலாக பேசியிருக்காங்க. ஸோ வி வில் ட்ரை அண்டர்ஸ்டாண்டிங் அ ஃபியூ திங்ஸ் அபவுட் டைகர்ஸ், டைகர் ரிசர்வ்ஸ், NTCA, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ரைட்? ஸோ இந்த கான்டெக்ட் NTCA வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பேப்பர் 3 என்வாயன்மெண்ட். ஸ்டபிள் பர்னிங். ஸோ ஸ்டபிள் பர்னிங்கோட கேசஸ் வந்து கம்மியாயிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த கான்டெக்ட்ல வாட் இஸ் ஸ்டபிள் பர்னிங், ஸ்டபிள் பர்னிங்னால என்ன ப்ராப்ளம்ஸ் ஆகலாம், வாட் ஆர் சம் கேஸஸ் விச் ஆர் கெட்டிங் ரிலீஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்டபிள் பர்னிங், அண்ட் ஸ்டபிள் பர்னிங் அட்ரஸ் பண்ணுறதுக்கான இருக்கிற சில மெஷர்ஸ். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 3. River pollution in Southeast Asian rivers. So in general, water pollution na enna, river pollution na enna, rivers இருக்கிற pollutants என்ன, right? And also வந்து இந்த கான்டெக்ட்ல வந்து Southeast Asian rivers இருக்கிற சில contaminants because of mining, right? And இதை வந்து இதனால what are some diseases which can be caused, right? So இது வந்து prelims point of view it could be significant. So in general, river pollution பத்தி பேசும்போது GS paper 3. Manual scavenging deaths. So here manual scavenging as an issue, GS paper 2 social justice கீழ நம்ம படிக்கலாம். So the manual scavenging வந்து பாத்தீங்கன்னா is closely also linked to castes, right? It's also linked to certain inequalities which are inherent in the society. So manual scavenging as a problem, இதனால வந்து what could be some implications, right? And how it can affect the health of the people, right? And manual scavenging எப்படி காஸ்டோட லிங்க் ஆயிருக்கு. And safai karamcharis, right? So in the context safai karamcharis பத்தியும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ வி வில் டாக் அபவுட் திஸ். குளோபல் கொலாபரேஷன் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் மேரிடைம் கேப்பபிலிட்டிஸ். ஸோ ஹியர் ரைட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா there have been multiple discussions about strengthening India's maritime sector. So here global cooperation தேவை to overall strengthen maritime capabilities across multiple nations. So maritime sector, ஏன் maritime sector ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணணும், what are some implications of this, இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். So maritime capabilities, right? இதுக்காக what are some efforts that India is taking, right? And how can India become a leader in promoting maritime security? We will try understanding this. So இது வந்து உங்க GS paper 3 economy கீழே under the scope of infrastructure or even under the scope of internal security இது நம்ம கொண்டு வரலாம், right? So I hope these topics are clear to all of you. Fine, so let us move forward. Okay, so number one, Goa tops in digitization of SIR reforms, Kerala lags. Okay, so overall இந்த டாபிக்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. வேர் இருக்கிற ஓட்டர் டேட்டா வந்து நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ஐஆர் ரிஃபார்ம்ஸ் கோவா இஸ் டாப்பிங் திஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் இம்ப்ரூவ் டிஜிட்டைசேஷன் இன் தி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ப்ராசஸ். பட் இந்த கான்டெக்ட்ஸில் ராதர் தென் ஃபோக்கஸிங் ஆன் திஸ், லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூ திங்ஸ். எஸ்ஐஆர் பற்றி நம்ம பேசுவோம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றி பேசுவோம், ஏன் இது கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு கோரிலேட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ நம்பர் ஒன், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், SIR, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். சிம்பிளா சொல்ல போனோம்னா இது ஒரு ப்ராசஸ் டு ரிவைஸ் தி எக்ஸிஸ்டிங் ஓட்டர் டேட்டா. ஓகே, ஸோ த பிரைமரி எய்ம் இஸ் டு அப்டேட் தி ஓட்டர் லிஸ்ட். ஓகே, இந்த ப்ராசஸ் இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஸ்டார்டட் இன் பீகார். பீகார்ல ஃபர்ஸ்ட் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் இன் தி early 2000s, 2005 போல early 2000s பீகார்ல பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல வந்து திருப்பியும் இது பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ 2025 இந்த வருஷம் பண்ணியிருக்காங்க பீகார்ல. ஸோ ஏன் பீகார்ல இப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா பீகார் வாஸ் கோயிங் ஃபார் அசெம்பிளி போல்ஸ், ரைட்? ஸோ நவம்பர்ல தான் வந்து அசெம்பிளி போல்ஸ் பீகார்ல நடந்திருக்கு. ஸோ இந்த நவம்பர் மந்த்ல நடக்கிறதுனால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபெல்ட் தட் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஓட்டர் டேட்டா வந்து நம்ம ரீவேம் பண்ணணும், நம்ம வெரிஃபை பண்ணணும்,
ரைட். ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ப்ராசஸ் வந்து தேவை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னது வாஸ் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ரைட். ஸோ இந்த கான்டெக்ட்ல எஸ்ஐஆர் பற்றி ஒரு ஃபியூ திங்ஸ் பார்த்துட்டு ஐ வில் டாக் டு யூ அபவுட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ ஹியர் நம்பர் 1, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஏன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தேவை, லைக் வாட் இஸ் த நீட், why do we need this special intensive revision process பத்தி கேட்கும்போது what election commission of India has said is number 1, இருக்கிற voter dataவை நம்ம verify பண்ணணும். okay, so verify voter data. okay, next நிறைய duplicate entries இருக்கு, இந்த duplicate entries வந்து நம்ம remove பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓட்டர் டேட்டா பற்றி பேசியிருக்காங்க, டூப்ளிகேட் என்ட்ரிஸை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிறைய மைக்ரன்ஸ் வந்து ரைட் மூவ் ஆகி போயிருக்காங்க, வி ஹாவ் டு கெட் தெம் அவுட் ஆஃப் த லிஸ்ட். நெக்ஸ்ட் நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, டிசீஸ் பீப்புளும் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம ரிமூவ் பண்ணணும், ரைட். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் இருக்காங்க, தே ஆர் அன்ரெஜிஸ்டர்ட், ரைட், பட் தே ஆர் எலிஜிபிள். ஸோ ஃபர்ஸ்ட் டைமர்ஸும் இருக்காங்க, அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் சைட் பண்ணிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க ஃபார் ஆல் தீஸ் ரீசன்ஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் தேவை. ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸை வந்து எப்படி பண்ண போகிறாங்க, லைக் வாட் இஸ் தி ஓவரால் ப்ராசஸ், லைக் ஹவ் ஆர் தே கோயிங் டு கோ அபவுட் டூயிங் இட் அப்படின்னு பேசும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருந்தாங்க there will be a 4-stage process. ஸோ பீகார்ல 4-stage process நடந்திருக்கு, பட் இப்போ வந்து phase 2ல வந்து பார்த்தீங்கன்னா it has got replaced with close to 3 steps. ஸோ இந்த 4-stage process நம்பர் 1 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர். ஸோ ரீசெண்ட்லி நம்ம நியூஸை பார்த்துக்கிட்டே இருக்கோம், நிறைய ஸ்டேட்ஸில் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து have died, right, because of excessive pressure, workload. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் it is astounding. ஸோ ஹியர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து தே வில் டூ வாட் இஸ் கால்ட் ஆஸ் அ டோர் டு டோர் வெரிஃபிகேஷன். ஸோ வீடு வீடாக வந்து நம்பர் 1 உங்களோட அட்ரஸ், உங்களோட நேம், உங்களோட ஏஜ் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ஒரிஜினல் எஸ்ஐஆர் ப்ராசஸில் ஒரு 11 டாக்குமெண்ட் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 11 டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி ஆதார் வாஸ் நாட் தேர், ரைட். ஸோ ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா when this was taken up to the Supreme Court, because ஆதார் வந்து can be used as a proof for many people, அது கன்வீனியண்ட்டாக இருக்குது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி மோர் அபவுட் இன்க்ளூஷன். ஏன்னா ஆர்டிகல் 326 ஒன்று இருக்குது which is nothing but universal adult franchise where every Indian citizen above the 18 years of age, if they are eligible, they have the right to vote, கரெக்டா. ஸோ இந்த கான்டெக்ட்ல வந்து the purpose of special intensive revision வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா it should be about inclusion and not mere exclusion, right, including more people and not just excluding people. இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனோட ப்ராசஸோட மேண்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து தே ஹேவ் சைட்டட், ரைட். ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்கிங் அபவுட் தி ஸ்டெப்ஸ், நம்பர் 1 பூத் லெவல் ஆஃபீஸர் டோர் டு டோர் சர்வே பண்ணுவாங்க. செகண்ட் ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை ஒரிஜினலி ஆதார் வாஸ் நாட் இன்க்ளூடட், பட் லேட்டர் ஆதார் ஆல்சோ காட் இன்க்ளூடட் இன் டு தி லிஸ்ட், ரைட், சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால. Now third step வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா draft electoral roll will be released. draft electoral roll will be released. ஸோ இந்த draft electoral roll ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா primarily to tell யாரோட நேம்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கும் இல்லை இது எல்லாமே இது பண்ணுறதுக்கு draft electoral roll ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் draft electoral roll ரிலீஸ் பண்ணியாச்சு with all the existing names, பட் இதில் வந்து நிறைய பேரோட நேம்ஸ் இல்லை அப்படின்னா they can file a claim, okay. And finally வந்து பார்த்தீங்கன்னா there will also be a final revised roll. There will be a final revised roll which will be released. So overall இதுதான் வந்து 4 stages which happen in the special intensive revision exercise. So இது வந்து இது வரைக்கும் I hope it is clear to all of you. So now I'm just going to erase the screen. ஒரு நிமிஷம். Okay. So number 1 இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா what have been some criticisms. So as an aspirant நீங்க வந்து ரெண்டு சைடையுமே அனலைஸ் பண்ணணும், right, the positives as well as the negatives. So in the context we tried understanding some of the major positives, but here let's also try understanding some major negatives, right. So in the process வந்து what are some major setbacks, right, என்ன சைட் பண்ணிருக்காங்க, சில criticism-யும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம்.
ஸோ இந்த கான்டெக்ட்ல கிரிட்டிசிசம் பத்தி பேசும்போது வாட் வி நீட் டு பிரைமர்லி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் நம்பர் ஒன், ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கூட ஹேஸ் கிரிட்டிசைஸ் திஸ் ப்ராசஸ் அண்ட் ஒன் அவங்க சொல்லியிருக்காங்க இட் ஷுட் பி மோர் அபவுட் இன்க்ளூஷன் and not exclusion, right? So இது வந்து should be more about inclusion and not exclusion. இது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேஜர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கிங் அபவுட் கிரிட்டிசிசம் என்ன சைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் பீன் ஹைலி ஃபாஸ்ட் ட்ராக்ட். ஸோ ஈவன் இந்த கான்டெக்ட் ஆஃப் பீகார், ரைட், ரொம்பவே குவிக்காக வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி இதை முடிக்கணும்னு ரொம்பவே அவசரமாக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப அவசரத்தில் பண்ணுறதுனால நிறைய இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ் ஆகலாம். ஸோ இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் எரர்ஸ் ஆகுறதுனால, ரைட், மெனி பீப்புள்ஸ் ரைட் டு vote கேன் பி காம்ப்ரமைஸ்ட், ரைட்? ஏன்னா வந்து நிறைய பேரால டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ராப்பராக ப்ரூவ் பண்ண முடியாததுனால on the other side they are also getting disenfranchised, right? So article 326ஐயும் question பண்ற மாதிரி இருக்கு, right? So இது எல்லாமே are some criticism. And yes, talking about controversies நமக்கு தேவையில்லை, but just for your reference, many opposition parties have criticized this as well, right? And இது எல்லாமே நியூஸ்ல இருந்துச்சு, but this is not required. But overall இதுவுமே are some criticisms, okay? So இந்த context வந்து talking about the SIR 2.0, SIR 2.0 தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடுல நடந்துட்டு இருக்கு. ஸோ ரீசன் பீங் எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2026 they are going to go for assembly polls. ஸோ assembly pollsக்கு போறதுனால before it is done, right, verifying the voter data and updating is mandatory, right? ஸோ இந்த கான்டெக்ட்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் 2.0 நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா தி ப்ராசஸ் இஸ் சிம்பிள். பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து they will verify the data and here document verification பத்தி ஸ்ட்ராங்கா சொல்லல, right? They'll just cross check the existing data and then draft roll ரிலீஸ் பண்ண போறாங்க. Draft roll ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் finally you will have the final revised roll which is also getting released. So overall இதுதான் வந்து process, okay? So booth level officers இருக்கட்டும், draft roll இருக்கட்டும் and final revised roll, இதுதான் வந்து overall process of special intensive revision exercise, okay? But இதே context வந்து if we talk about few more things, let's understand a few more things. For example, Election Commission of India பத்தி பேசலாம். So Election Commission of India வந்து பார்த்தீங்கன்னா number one, it is a constitutional body, right? So ஒரு prelims angle படிக்கும்போது you need to read, பாலிட்டியில பேசுனீங்கன்னா you have to understand number one, எந்த part of the constitutionல is there a mention about Election Commission of India, which articles deal with Election Commission of India. இது ஒரு constitutional bodyயா இல்ல non constitutional bodyயா? So ஏன் இது constitutional body? Because it has a direct mention in the constitution. So here நிறைய articles இருக்கு. For example, article 324 talks about the superintendent's direction and control of elections to be vested with the Election Commission of India. So in the context of Election Commission of India, எந்தெந்த ஏஜென்சிஸ்க்கு எலெக்ஷன்ஸ் நடத்தும்னு பார்த்தீங்கன்னா for the parliament, for the state legislature, to elections of president and vice president, right? So in the context நம்ம vice president பத்தி பார்க்கும்போது கூட we read that Election Commission of India has a role to play, correct? But இதே மாதிரி talking about panchayats and municipalities, state election commission is responsible. அதே கான்டெக்ட்ல also keep in mind article 326, right? It talks about the right to vote, that is individuals above the age of 18 years of age, Indian citizens have the right to vote. இது article 326. Talking about composition of Election Commission of India, ஒரிஜினலாவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு மல்டி மெம்பர் பாடியான்னு கேட்டா இல்ல, ரைட்? ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இனிஷியலி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிங்கிள் மெம்பர் பாடியா தான் இருந்துச்சு. Later, 2 more election commissioners were added. So 1 chief election commissioner and 2 election commissioners. So in the change எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா originally voting age was 21 years. ரைட்? லேட்டர் வந்து 61st Constitutional Amendment Act மூலியமா voting age நம்ம 18 இயர்ஸ்க்கு கம்மி பண்ணிட்டோம். ஸோ ஆப்வியஸ்லி ஓட்டிங் ஏஜை கம்மி பண்ணும்போது நிறையா மக்கள் இன்க்ளூட் ஆகிறாங்க. நிறையா மக்கள் இன்க்ளூட் ஆகிறாங்கன்னா நிறையா ஒர்க் லோட் இஸ் ஆல்சோ கெட்டிங் இன்க்ளூடட். ஸோ இந்த கான்டெக்ட்ல தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா was shifted to a multi-member body comprising of 1 chief election commissioner and 2 other election commissioners, right? So in the context, remember this as a whole. Okay, so in the topic நம்ம ரொம்பவே in depth and in detail analyze பண்ணியிருக்கோம். For the simple reason being that இந்த டாபிக் அடிக்கடி நியூஸ்ல வருது. It has come every day. நீங்க நியூஸ்ல பாத்தீங்கன்னா you're seeing something about special intensive revision. So keep this as the background. UPSC point of viewல ரொம்பவே holistic analyze பண்ணிட்டோம். And here whatever updates are there, அதை மட்டும் நீங்க ஆட் பண்ணிட்டே வாங்க.
keep reading this topic, உங்களுக்கே புரியும். Okay, I hope this was useful to all of you. Fine. Now let's move forward to the next topic. Goa government does a U-turn on permanent tiger presence in the state. So over here வந்து பாத்தீங்கன்னா camera trapping, that is one way. இப்போ நம்ம tiger estimation exercises நம்ம பண்ணுவோம்ல, wildlife ஓட population எப்படி இருக்கு, improve ஆயிட்டு இருக்கா, எந்த லெவல்ல improve ஆயிட்டு இருக்குன்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா cameras செட் பண்ணி வச்சிருக்காங்க to observe the population. அப்போ டோட்டலாவே மூணு tigers தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. So the idea is tiger population revive பண்ணனும், tiger reserves, NTCA இது பத்திலாம் இங்க பேசியிருக்காங்க. So let us understand a few things. So yes, big cat ன்னு ஒரு term இருக்கு. இந்த big cat பத்தி பேசும்போது we have many species like Asiatic lion, the Bengal tiger, we have leopards, right? We have the snow leopard. இது எல்லாமே are big cats. Talking about tigers, right? Tigers வந்து are uniquely known for their stripes, yellow and orange stripe. Diet வந்து tiger ஓடது பாத்தீங்கன்னா it is a carnivore in terms of its diet, right? And tigers வந்து பாத்தீங்கன்னா few more thing is, yes, they are also very good hunters, right? And இதுல பாத்தீங்கன்னா tigers are also regarded as keystone species, right? இந்த keystone species னா என்ன? இந்த keystone species நீங்க biodiversityல படிப்பீங்க, they are regarded as dominant and most important species. இந்த species தான் நம்ம keystone species ன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, right? For example, ஒரு particular forestல வந்து if there is one particular animal which is given more importance, right? And இது ஒரு dominant species னா அதுக்கு பேரு keystone species. So இந்த keystone species ஓட ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா, it will determine the nature of food chains and food webs in that particular forest, right? இந்த keystone species வந்து usually ஒரு apex predator-ஆ கூட இருக்கலாம். And in the keystone species தான் வந்து பாத்தீங்கன்னா ஓட presence or absence can bring about an ecosystem collapse, right? So tiger வந்து is an keystone species. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next one வந்து பாத்தீங்கன்னா, let us also talk about few more things, right? இந்த உலகத்துல எவ்வளோ tiger range countries இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13 tiger range countries are there. Okay, 13 tiger range countries are there and 12 snow leopard range countries are there. Okay, and Indiaல வந்து largest critical tiger habitat வந்து பாத்தீங்கன்னா it is Nagarjuna Srisailam. Nagarjuna Srisailam is India's largest critical tiger habitat, and இது வந்து பாத்தீங்கன்னா was a UPSC previous year question. Okay, this is one. Next one பாத்தீங்கன்னா talking a few more things. Melanistic tigers in ஒரு variety of tigers are there. Melanistic tigers. Okay, so இந்த melanistic tiger னா என்ன நான் சொல்றேன். Usually tigers வந்து orange and black stripes இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா melanistic tigers are found in Simlipal Tiger Reserve in Odisha. இந்த tigers வந்து பாத்தீங்கன்னா orange கம்மியா இருக்கும், black ரொம்பவே dominate ஆகும். So இந்த tigers ஏன் இப்படி இருக்கு? Why is the orange less and the black dominating more? அப்படின்னு பாத்தீங்கன்னா melanistic tigers are a kind of tigers where இந்த டைகரோட பாப்புலேஷன் வந்து ரொம்பவே for many generations வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே லாக் ஆயிருக்கு. ஸோ மேட்டிங் ப்ராசஸ்ல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா the continuous mating within the same given population, future generations வர progeny-யுமே பாத்தீங்கன்னா because of constant inbreeding, okay, because of constant inbreeding future-ல produce ஆகிற progeny இல்ல the tiger வந்து பாத்தீங்கன்னா is regarded as a melanistic tiger. ஏன்னா இந்த டைகர்ல வந்து the black color is dominating more than the orange color. Okay, so these are few facts about tigers. So in the context let us also understand a few things about Project Tiger. So என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1970s வந்து right, yeah, 1970s வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா the government of India felt டைகர் வந்து இந்தியாவோட நேஷனல் அனிமல், பட் டைகரோட பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு. ஸோ டைகரோட பாப்புலேஷனை ரிவைவ் பண்ணுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இதை மைண்டில் வச்சு தான் 1973 லான்ச் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் ப்ராஜெக்ட் டைகர். இந்த ப்ராஜெக்ட் டைகரோட மேண்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டு ரிவைவ் டைகர் பாப்புலேஷன், ரைட்? ஸோ டைகர் பாப்புலேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரைட்? டைகர் ரிசர்வ்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், right? At the same time tigers face பண்ற threats, right? அதை address பண்ணணும், right? At the same time research and development capabilities improve பண்ணணும். இதுக்காக கொண்டு வந்த ஒரு initiative தான் Project Tiger, right? So the Project Tiger aimed at doing all of this. So in the context if you talk about tiger reserves வந்து பாத்தீங்கன்னா are protected areas specifically for
improving or conserving tiger population, right? So நிறைய tiger reserves இந்தியால இருக்கு, right? Any idea எந்த ஸ்டேட்ல அதிகமான tiger reserves இருக்கு? Which state has the highest number of tiger reserves? So if you are aware, please tell me in the comment section, right? Which state has the highest number of tiger reserves? Okay, so in the context tigers, tiger reserves, இது பத்தி எல்லாமே நம்ம படிச்சிட்டோம், project tiger பத்தி படிச்சிருக்கோம். And here in the context we also need to understand tiger conservation காக specifically create பண்ண ஒரு body தான் NTCA, National Tiger Conservation Authority. இந்த NTCA வந்து பாத்தீங்கன்னா takes all major decisions with regard to tigers. So let me ask you one more question. கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. NTCA is headed by who? NTCA is headed by who? Okay, and let me also tell you, National Board for Wildlife ன்னு ஒரு body இருக்கு. It is headed by the Prime Minister. Okay, so இந்த differences கொஞ்சம் படிங்க. I'll tell you why this is important. Environment பொறுத்த வரைக்கும் நீங்க படிக்கிற மேஜரான environmental bodies வந்து பாத்தீங்கன்னா are mostly headed by the Union Environment Minister. Okay, but சில bodies which are exceptions can also be headed by the Prime Minister. For example, National Board for Wildlife, right? இது அதே மாதிரி if I have to give you more bodies, National Disaster Management Authority is headed by the Prime Minister, right? So இந்த மாதிரியான சில important pointers which are exceptions மட்டும் கொஞ்சம் effort எடுத்து நோட் பண்ணுங்க, because whatever is similar நீங்க அதை ஞாபகம் தான் வச்சுக்க போறீங்க, right? So NTCA tiger conservation காக create பண்ண body, it provides advice to the government on how tigers can be better managed and conserved. டைகர் ரிசர்வ்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதுக்காக கிரியேட் பண்ண ஒரு பாடி தான் NTCA. இது எல்லாமே கோர் ஸ்டாட்டிக் டாபிக்ஸ், ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் இட். Okay, next, hardly any incident of crop burning in the past 10 days. So recently என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஹரியானா சைட்ல வந்து, right? Also you know recently பஞ்சாப்ல வந்து there were massive floods, right? Floodsனாலயும் நிறைய farmers complained of crop failures. And second, infrastructure available to prevent stubble burning-ம் கம்மியா இருந்திருக்குன்னு நிறைய farmers சொல்றாங்க. So stubble burning-னா என்ன? இருக்கிற agricultural field வந்து எரிக்கிறது, especially after the harvesting is done. So harvest பண்ணதுக்கு அப்புறம் remaining portion of the crop வந்து பாத்தீங்கன்னா continues to remain in the ground. இதுக்கு பேரு தான் stubble. ஸோ இந்த ஸ்டபிளை வந்து எரிக்கிறது தான் ஸ்டபிள் பர்னிங். ஓகே, ஸோ இந்த ஸ்டபிள் பர்னிங்னால என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்பர் ஒன், வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், ஸ்டபிள் பர்னிங் நம்ம பண்ணும்போது ஏகப்பட்ட பொல்யூட்டன்ஸ் கெட் ரிலீஸ்ட் இன் டு தி ஏர். கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, particulate matter, NOx, SOx, ozone. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். So here stubble burning ஆக air quality is getting bad. People will start developing respiratory illnesses, right? And இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா somewhere responsible for worsening air quality in Delhi and NCR region, right? இது எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டபிள் பர்னிங். அண்ட் ஸ்டபிள் பர்னிங்னால கிரியேட் ஆகிற சில ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்டபிள் பர்னிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கிற மெஷர்ஸை மட்டும் லெட் மீ டிஸ்கஸ் வித் யூ. நம்பர் ஒன், தேர் இஸ் சம்திங் கால்ட் ஆஸ் torrefaction technology. Torrefaction technology. இந்த torrefaction technologyனா என்ன? இது ஒரு டிவைஸ், ஓகேயா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டபிள், அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் எல்லாமே உள்ளே போட்டு, ரைட், லோ ஆக்சிஜன் ஆர் நோ ஆக்சிஜன் கண்டிஷனில் ஹை டெம்பரேச்சரில் இந்த மெட்டீரியலை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா it will get converted into what is called as biocoal. ரைட், இந்த பயோகோல் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணும்போது பயோகோல் ரிலீஸ் ஆகிற எமிஷன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, particulate matter வந்து பார்த்தீங்கன்னா இஸ் மச் லெஸர், ரைட்? Torrefaction technology is a Swedish innovation. Fine. So this biocoal has many industrial applications. So in the context, right, India பொறுத்த வரைக்கும் we are talking about doubling farmers income. கரெக்டா? doubling farmers income. At the same time வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டபிள் பர்னிங் நடக்குது அண்ட் ஸ்டபிள் பர்னிங்கும் நம்ம தடுக்கணும். ஸோ யோசிச்சு பாருங்க, சில இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ்வலாகவே கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க இவங்களோட ஆப்ரேஷன்ஸ்க்காக. பட் இதனால ஏகப்பட்ட பொல்யூஷன் வருது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக கவர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் மேலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க வித் ரிகார்ட் டு ஹவு மச் பொல்யூஷன் கேன் தே ரிலீஸ் ஆர் கேன் தே எமிட், ரைட்? இது கவர்மெண்ட்டுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இஃப் அட் ஆல் இண்டஸ்ட்ரீஸில் நார்மல் கோல், பெட்ரோலியம், பயோகேஸ் பதில் நம்ம பயோகோல் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணால்,
right? Release ஆகிற pollutants-உமே கம்மி ஆகலாம். This is nothing but torrefaction technology, right? So torrefaction technology பத்தி நீங்க படிங்க. It will be useful. You can use it as value addition. This is one. Next, second one வந்து பாத்தீங்கன்னா, there is something called as PUSA decomposer. PUSA decomposer. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு இருக்கு, ஸ்டபிள் இருக்கு, ஃபார்மர்ஸ் இந்த ஃபீல்டை எரிக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, பூசா டிகம்போசர் வந்து இஸ் நத்திங் பட் ஃபங்கை. ஓகே, இது வந்து ஒரு பேக்கெட்டில் நிறைய டேப்லெட்ஸோட ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ ஒரு 4 டேப்லெட்டை எடுத்து வாட்டரில் ஒரு கம்மியான லெவல் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். We should allow this to ferment for some days. இப்போ இதை வந்து எடுத்து we will mix it in a tank containing gallons and gallons of water. Okay, and finally இந்த மிக்சரை வந்து நம்ம அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டில் ஸ்ப்ரே பண்ணால் இருக்கிற stubble will get converted into manure. So PUSA decomposer is primarily used to convert stubble to manure. இதுதான் வந்து PUSA decomposer. So torrefaction technology, PUSA decomposer, and the third one வந்து பார்த்தீங்கன்னா we can also talk about happy seeder. Torrefaction technology, PUSA decomposer, happy seeder. So yes, how does this happy seeder work அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராக்டர் மாதிரி ஒரு டிவைஸ். ஓகே, ஸோ இந்த டிராக்டர் என்ன பண்ணுது, ஸ்டபிளை வந்து இட் வில் கட், ஓகே, அண்ட் இட் வில் மிக்ஸ் த ஸ்டபிள் வித் தி சாயில், அண்ட் ஆல்சோ அடுத்த சீசனுக்கு தேவைப்படுற சீட்ஸையுமே இது சோ பண்ணிட்டு போயிடும். இதுதான் வந்து ஹாப்பி சீடர். ஸோ இந்த ஹாப்பி சீடர்னால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஸ்டபிள் சாயிலோட மிக்ஸ் ஆகும்போது இட் வில் அலவ் த சாயில் டு ரீடெயின் மாய்ஸ்சர் அண்ட் வாட்டர் இன் அ பெட்டர் மேனர், ரைட்? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனுக்கு தேவைப்படுற கிராப்ஸையும் கல்டிவேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ஹாப்பி சீடர். ஸோ மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் ஸ்டபிள் பர்னிங்கில் torrefaction technology, PUSA decomposer, and happy seeder நீங்க டெஃபினட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் ஃபார் யூ டு கீப் இன் மைண்ட். ஃபைன். ஸோ ஸ்டபிள் பர்னிங் பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். கோ அண்ட் ரீட் அபவுட் இட். நெக்ஸ்ட், சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் ரிவர்ஸ் பீப்புள் அட் ரிஸ்க் ஃப்ரம் டாக்ஸிக் மைன்ஸ் சே ஸ்டடி. ஸோ ரீசெண்ட் டேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் மெனி ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியாஸ் ரிவர்ஸ் because of mining related activities, நிறைய heavy metals வந்து பார்த்தீங்கன்னா is entering into water bodies. So talking of heavy metals, we're talking about metals like say mercury, cadmium, arsenic. இது எல்லாமே வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இட் கேன் போஸ் டேமேஜ் டு தி ஃப்ளாரா அண்ட் ஃபானா, எஸ்பெஷலி அக்வாட்டிக் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கன்சியூம் பண்ணுற நிறைய மக்களுக்குமே நிறைய ஹெல்த் ரிலேட்டட் எயில்மெண்ட்ஸ் வருது. Correct? So here this toxicity is affecting and impacting the body of humans as well as animals, right? So in the context we need to understand, talking about toxic minerals which are there in water, right? என்னென்ன minerals எல்லாம் இங்க ப்ராப்ளமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, we can talk about mercury, we can talk about cadmium, we can talk about arsenic, right? We can talk about nitrates, we can talk about fluorides, and இதோட associated diseases வந்து பார்த்தீங்கன்னா, mercuryனால காஸ் ஆகிற disease is called as Mina-Mata disease. cadmiumனால காஸ் ஆகிற disease is called Itai. arsenicனால காஸ் ஆகிற disease வந்து பார்த்தீங்கன்னா is called black foot disease, right? nitrates-ஆல காஸ் ஆகிற disease வந்து பார்த்தீங்கன்னா is called blue baby syndrome. fluorides-ஆல காஸ் ஆகிற டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா is called as knock-knee syndrome. Right? So Mina-Mata disease, Itai, black foot disease, blue baby syndrome, knock-knee syndrome. இது எல்லாமே ஒரு prelims point of view-ல diseases and diseases associated with heavy metals வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So here இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Somewhere it will add value to your exam. So in general வந்து பார்த்தீங்கன்னா mining, right? mining related activitiesனால many heavy metals and many toxicants enter into water body, and they are contaminating water bodies and increasing the chemical load of water bodies, right? And this is also causing a pressing problem. So in the context sometimes என்ன ஆகலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த toxicants வந்து can also get accumulated in the body of many organisms, right? So சில terms இருக்கு, bioaccumulation, bioconcentration, biomagnification. Bioaccumulation na என்ன? Increase in the concentration of a toxicant in the body of a living organism. இந்த toxicant என்ன ஃபார்மேட்லனாலும் இருக்கலாம்.
When I talk about bioconcentration, increase in the concentration of a toxicant in the body of an animal from water sources alone. இதுதான் bioconcentration. ஆனா இதுவே if we talk about biomagnification, increase in the concentration of a toxicant across successive trophic levels is called as biomagnification. So bioaccumulation, bioconcentration, biomagnification, right? So இந்த terminologies மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, it will be useful for you. So in the context heavy metals நால நடக்கிற diseases, right? Terms such as bioaccumulation, concentration and magnification, try to have a clear cut clarity on all of this. It will be useful for you. Okay, fine. So next let's move forward. Manual scavenging deaths, High Court orders aid to families. So recent வந்து பாத்தீங்கன்னா manual scavenging deaths நடந்திருக்கு. So the manual scavenging deaths நடக்கிறதுனால the High Court has said that compensation has to be given. So let us understand a few things. So manual scavenging na என்ன, ஏன் இவங்களை manual scavengers ன்னு சொல்றோம்? ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அண்ட் ஹியர் தேர் வர் சம் கம்யூனிட்டிஸ் விச் வர் இன்வால்வ் இன் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னா என்ன, நம்ம சூவர் பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜஸை வந்து நிறைய ஹியூமன்ஸ் அவங்களே வந்து இறங்கி போய் க்ளீன் பண்ணுறாங்க ஆல் த செப்டிக் டேங்க்ஸ். இவங்க தான் மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் எஸ், இந்த பேரை மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த பேரை தாண்டி இப்போ வந்து we call them as சஃபாய் கரம்சாரிஸ், சஃபாய் கரம்சாரிஸ், ரைட்? ஸோ இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் வந்து தன்னுடைய ஹெல்த்து, அவங்களோட வெல்பீங் எல்லாமே காம்ப்ரமைஸ் பண்ணி சச் அன்சானிட்டரி கண்டிஷன்ஸ்குள்ளே போய் they are cleaning the septic tanks, ரைட், which is very dangerous. அண்ட் இதனால நிறையா டெத்ஸுமே நடந்திருக்கு. பிகாஸ் இந்த டெத்ஸ் நடக்கும்போது ரைட் அப்படி ப்ரிப்பேர்டாக அவங்க உள்ளே போகும்போது கண்டிப்பாக they are prone to such situations. So in the context the government வந்து பாத்தீங்கன்னா we also launched a scheme called as Namaste. Okay, so Namaste scheme has been launched for manual scavenging address பண்றதுக்காக. Idea is இந்த செக்டரை நம்ம மெக்கனைஸ் பண்ண போறோம், ரைட்? மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கு தேவைப்படுற பிபிஇ கிட்ஸாக இருக்கட்டும், ரைட், இல்லை கெப்பாசிட்டி பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ரைட், இல்லை தேவைப்படுற ஃபினான்ஷியல் ஏடாக இருக்கட்டும், இது எல்லாமே ப்ரமோட் பண்ணி மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ்க்கு ஒரு டிக்னிஃபைட் லைஃப் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோட இன்டென்ட். பிகாஸ் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னால நிறைய டெத்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த டெத்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அட் த சேம் டைம் தீஸ் பீப்புள் ஆல்சோ டிசர்வ் a respected livelihood, கரெக்டா? ஸோ ஹியர் இவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், அட் த சேம் டைம் அவங்களுக்கு தேவைப்படுற பிபிஇ கிட்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் டெக்னாலஜிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே கீப்பிங் இன் மைண்ட் இந்த பர்டிகுலர் ஸ்கீம் ஹேஸ் பீன் லான்ச்ட் called as Namaste, specifically for manual scavengers. Okay, so keep this in mind. Fine. So next, moving forward, Rajnath seeks global collaboration for boosting maritime capabilities. So simple understand பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா when we talk about India's maritime capabilities, right, one thing we need to understand is India வந்து பார்த்தீங்கன்னா we are a peninsula. பெனின்சுலானா என்ன? we are land surrounded by water on 3 sides. அவ்வளோ பெரிய லாங் கோஸ்ட் லைன் இருக்கு. we have a very long coastline. So in the coastline being very long வந்து பார்த்தீங்கன்னா it is very important for us to improve our maritime strengths and capabilities, because recent days நிறைய maritime related crimes-உமே increase ஆகிட்டு இருக்கு. be it piracy, be it trafficking, be it wildlife trafficking, be it drug smuggling, arms smuggling, எல்லாமே ports வழியாக நடந்துட்டு இருக்கு. So over here நம்ம நேற்று லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம், CISF, தி சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இஸ் கோயிங் டு பி டேக்கிங் ஓவர் வித் ரிகார்ட் டு மானிட்டரிங் சீ போர்ட்ஸ், கரெக்டாக செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த கான்டெக்ட்ஸில் ஒரு ஸ்ட்ராங் பெனின்சுலா வச்சுட்டு it is time for us to improve our maritime capabilities, become a global leader in this, right? So over here வந்து பார்த்தீங்கன்னா we should tap on shipbuilding, right? And here shipbuilding indigenous ஆவும் இருக்கணும், and also to improve the export strength and export resilience also, right? So over here வந்து பார்த்தீங்கன்னா இந்த maritime sectorல we have to become leaders, right? Global partnerships நம்ம foster பண்ணணும். At the same time வந்து பார்த்தீங்கன்னா we have different types of ships and submarines. For example, INS Vikrant, Kalvari class submarines இருக்கு, right? Also நீங்க படிச்சீங்கன்னா Project 75 மூலமா we've tried to be bringing in many indigenous submarines in our country. So over here வந்து பார்த்தீங்கன்னா 100%
promote local content use பண்ணி, right, ensuring that defense sector we are improving our capabilities and resilience. Maritime sector tap பண்றது is also very very important, right? So indigenous content and we also have to shift towards Atma Nirbhar Bharat. ஸோ அதுக்கு இது ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் பற்றி பேசும்போது ரீட் அபவுட் ஐடெக்ஸ், IDEX, ரைட். ஆல்சோ ரீட் அபவுட் ஸ்ரீஜன் போர்ட்டல், ரைட். ஆல்சோ இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸசைசஸ் வித் செவரல் அதர் கண்ட்ரீஸ், இதெல்லாம் நியூஸ் இருந்தால் கண்டிப்பாக படிங்க, ரைட். எனி ரீசெண்ட் மிசைல்ஸ், எனிதிங் மென்ஷன்ட் இன் நியூஸ், ரைட், ரீட் அபவுட் இட். somewhere prelims point of view இது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஸோ த ஐடியா இஸ் நம்ம 2047 ஆத்ம நிர்பர் பாரத் ஆகணும்னு நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா இம்போர்ட் டிபெண்டன்ஸை கம்மி பண்ணணும், ரைட். ஸோ ஹியர் we should rely on self-reliance, right? Localization, meaning நம்மளோட local content வந்து நம்ம utilize பண்ணி better R&D capabilities ஓட we have to boost our indigenous content. And next we also have to become a global power in terms of producing better ships, etc., and start exporting them to other countries, right? So this is how வந்து போக போக we strengthen and improve our defense capabilities, right? So in the context we have covered quite significant topics, right? So go through all these topics. Repeated topics and avoid பண்ணிருக்கேன், but these are the major topics. Go through them. And yes, நான் உங்க comments பார்த்துட்டு தான் இருக்கேன். You all are responding actively and I truly appreciate that. So நான் கேட்குற நிறைய questions-க்கு comments respond பண்ணுங்க. I will look into it. All the very best, study well and have a very productive week ahead. Thank you.